10ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 8ல் 4 வினாயன் 1 எளிய மற்றும் தெளிவான விளக்கத்துடன் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். P of A சமம் 2/3, P of B சமம் 2/5, P of A சேர்ப்பு B சமம் 1/3 எனில் P of A வெட்டு B என்னன்னு நம்மள கேட்டிருக்காங்க. நமக்கு P of A சேர்ப்பு B க்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா? அதை எழுதிக்கலாம். P of A சேர்ப்பு B சமம் P of A plus P of B minus P of A வெட்டு B. இதுல நமக்கு தெரிந்த மதிப்புகளை முதல்ல போடுவோம். P of A சேர்ப்பு B நமக்கு தெரியும் என்ன 1/3. இதுல 1/3 சமம் P of A தெரியுமா பாருங்க, P of A 2/3 plus P of B தெரியுமா 2/5. P of A வெட்டு B தான் நம்ம கிட்ட கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதனால அதை அப்படியே வச்சுக்குவோம். P of A வெட்டு B. இப்ப என்ன பண்ணலாம்னா இந்த P of A வெட்டு B இந்த பக்கமா எடுத்துக்கிட்டு வரலாம். அப்படின்னா இங்க மைனஸ்ல இருக்குது, இங்க வரும்போது பிளஸ்ல வந்துடும் இல்லையா? P of A வெட்டு B சமம் இந்த 1/3 இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துருங்க, மைனஸ்ல வந்துடும். இங்க என்னெல்லாம் இருக்குன்னா 2/3 பிளஸ் 2/5 மைனஸ் 1/3. இப்ப நாம இந்த 2/3ல இருந்து இந்த 1/3 கழிச்சிடுவோம். கழிச்சோம்னா 1/3 மிச்சம் இருக்கும். பிளஸ் 2/5. இத குறுக்கு பெருக்கல் பெருக்கி கூட்டிக்கலாம். குறுக்கு பெருக்கல் பெருக்கும் போது 5 × 1 5. இதை எங்க பெருக்கும் போது 3 × 2 6 பிளஸ் 6/3 × 5 15. 5 6 11/15. P of A வெட்டு B என்னன்னு கிடைச்சிருக்கு 11/15. நன்றி மாணவர்களே.